லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. நல்ல குவாலிட்டியான பதிவுகளை நம்ம போட்டுட்டு இருக்கோம். எங்கங்க குவாலிட்டினா என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? ரேட்டுக்கு தகுந்த ஒரு பொருள் கிடைக்கிறதாங்க குவாலிட்டி. நிறைய பேர் சொல்றாங்க ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ட்ரெஸ் கடைக்கு போனோம்னா 500 ரூபாய்க்கும் ட்ரெஸ் இருக்கும், 700 ரூபாய்க்கும் ட்ரெஸ் இருக்குங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், 700 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ட்ரெஸ் நல்ல குவாலிட்டியா இருக்கும், நம்ம 700 ரூபாய் ட்ரெஸ் தான் வாங்குறோம். போடுற 500 ரூபாய் 700 ரூபாய்க்கே நம்ம அப்படி யோசிச்சு வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மாடு வாங்கும்போது 50,000 60,000 70,000 போட்டு வாங்குறோம். அப்போ ஒரு நல்ல பொருளை தேடி வாங்க வேண்டாமா? ஒரு நல்ல பொருளா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல அதுக்கு ரேட் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி மாடுகளை தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்க ரேட்டு கம்மியா இருக்கு, குறைஞ்ச விலைக்கு தராங்க, இவ்வளோ பால் வரும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டீங்கன்னா அந்த மாடு அவ்வளோ குவாலிட்டியா இருக்குமா, அவ்வளோ பால் வருமா அப்படின்றதுக்கு கேரண்டி கிடையவே கிடையாதுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய 5-6 மாடுகளோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து மாடு, பல் சேர்ந்த மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வார காலத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். சுழித்தவறு எதுவுமே கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மாடுங்க. ஒரு 20 லிட்டர் கறவைத்திறன் கறக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்றாங்க. ஒரு 20 லிட்டர் கறவைத்திறன் கறக்கக்கூடிய மாடா இருந்தாலுமே இந்த மாடுகள் எல்லாமே ரீசனபிள் பிரைஸுக்கு தான் சொல்லியிருக்காங்க. மாடு சின்ன சைஸ் மாடு கிடையாது, நல்ல பெரிய சைஸ் மாடு. கை கறவைக்கு மிஷின் கறவைக்கெல்லாம் பக்காவா இருக்குங்க இந்த மாடு. நல்ல முகலட்சணம், நல்ல பிரீடு குவாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வாங்கிக்கோங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய டீடைல்ஸ் பத்தலனாலும் நீங்க விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வாங்குங்க. ஏன்னா நாங்க சொல்ற டீடைல்ஸ் ஒரு மினிமம் டீடைல்ஸா தான் இருக்கும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறவங்க கண்டிப்பா ஃபுல் டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வாங்கிக்கோங்க. நல்ல குவாலிட்டியான மாடா தான் இருக்கு. பார்க்கையில 20 லிட்டர் கறவை திறனும் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. பொதுவா செம்புத்துக்காரி மாடுகள் எப்பயுமே கறவை திறன் அதிகமாவே எடுத்து கொடுக்கும். வாங்க அடுத்ததா விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய HF கிராஸ் மாட்டை பத்தி பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 3ஆம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடைப்பல் முளைப்பு. 2ஆம் ஈத்துக்கு மாடு 30 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த 3ஆம் ஈத்துக்கும் அதே அளவு இந்த மாட்டுக்கிட்ட இருந்து கறவை திறன் எதிர்பார்க்கலாம். ஒரு HF கிராஸ் மாடா இருந்தாலும் நல்ல பெரிய சைஸ் மாடா இருக்கு. நல்ல முன்பின் மடியில மடி எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. காம்பு கேப் நல்ல தூரமான காம்பு கேப். நல்ல ரெட்டை வரி மடியில விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த மாடு நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க விற்பனையாளர். மாடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வீடியோல உங்களுக்கு மாடு தெளிவா இல்லைனாலும் நீங்க மாடு வாங்குறீங்க அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிருச்சுன்னா நேர்லயே போயிருங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கம்பட்டியில இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. ஒரு பெரிய சைஸ் மாடு, ஒரு 3ஆம் ஈத்து மாடு பார்த்துட்டு இருக்கேன். ஈத்து மாட்டுல எனக்கு மாடு வேணும், சுழித்தவறு எதுவுமே இருக்கக்கூடாது, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அதிகப்படியான கறவைத்திறன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க நேரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மாடு, 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 30 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாட்டை கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பத்தி பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா ஜெர்சி மாடுங்க. 2ஆம் ஈத்து மாடுன்னு சொல்லியிருக்காங்க. கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸ்ல மடி இருக்கு. மாட்டுக்கு பார்த்தோம்னா நல்ல மடி லூசு, நல்ல பால் வர்க்கமான மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 2ஆம் ஈத்து மாடு, ஒரு ஜெர்சி மாடு, நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய நல்ல முக லட்சணத்துல நல்ல மடிவளம், நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மடி அமைப்பு எடுத்திருக்கக்கூடிய மாடு தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஜெர்சி பிரீடு மாடு வெள்ளை கொம்புல விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாடு இப்பதான் கடைப்பல் முளைப்புன்னு சொல்றாங்க. தலை ஈத்துக்கே 20 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த 2ஆம் ஈத்துக்கும் பார்த்தோம்னா அதே அளவு பால் கொடுக்கும். இருந்தாலும் ஒரு 17 to 18 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல டாப் குவாலிட்டியில ஒரு பெரிய சைஸ்ல ஒரு பெரிய மடி அமைப்புல நல்ல காம்பு வளத்துல மடி வளத்துல ஒரு ஜெர்சி பிரீட் மாடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. கண்டிப்பா 20 லிட்டர் கறவை திறன் தாராளமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு போடி முட்டையில விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய நல்ல HF பிரீட்ல இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே சொல்லலாம். 3ஆம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு நல்ல பெரிய சைஸ்ல நல்ல HF காம்புல சுழித்தவறு இல்லாத மாடு தாங்க. நல்ல உடசலான ஒரு HF பிரீடு, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கம்பட்டியில இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. சுழித்தவறு இல்லாத மாடு, தலையீத்துக்கே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 22-23 லிட்டர் கறந்த மாடு,
தலையீத்துக்கும் 2ஆம் ஈத்துக்கும். இந்த 3ஆம் ஈத்துக்கும் அதே மாதிரியே ஒரு 23 to 24 லிட்டர் கறவை திறன் தாராளமாக கறந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. பொதுவாக இந்த மாட்டெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா நல்லா பராமரிக்கணுங்க. 2 நேரம் தொட்டி போட்டு புண்ணாக்கு தவிடு தீவனம்னு சொல்லி கொடுத்தோம்னா தான் அந்த அளவுக்கு பால்லாம் வந்து எடுக்கும். இங்கே சொல்லியிருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே நம்ம சும்மா கட்டி போட்டிருந்தாலாம் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ பால் வந்து எடுக்காதுங்க. மாடு எல்லாமே நல்ல பெரிய சைஸில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு, உடசலான மாடு, நல்ல பால் வர்க்கமான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இது வந்து 3ஆம் ஈத்து மாடுங்க. 23 24 லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 2ஆம் ஈத்து ஜெர்சி கிராஸ் மாடுங்க. நல்ல ஜெர்சி ப்ரீடு, கொஞ்சம் தான் கிராஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 9 மாத சினையாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. 20 லிட்டர் கறவை திறன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிதாங்க. தாராளமாக 20 லிட்டர்லாம் கறந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நல்ல கலர் பேட்சில் ஒரு 2ஆம் ஈத்து ஜெர்சி மாடு கடைப்பல் முளைப்பில் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ரகத்தில் மாடு பார்த்துட்ருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. நல்ல குவாலிட்டியான மாடு, அழகான முகலட்சணம், நல்ல கலர் பேட்ச்லையும் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து நல்ல பால் வர்க்கமான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே எந்த மாட்டிலையுமே வந்து பார்த்தோம்னா பால் வராது அப்படின்ற ஒரு குறையை வந்து சொல்ல முடியாது. ஏன்னா மாடுகள் உடசலாக இருக்கக்கூடிய மாடுகள், கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள், ஏற்கனவே அந்த அளவுக்கு கறவையும் கறந்த மாடுகள், மடிவளமும் இருக்குது, காம்போலமும் இருக்குது. மாட்டுக்கிட்ட வந்து அதுக்கேற்ற மாதிரியான உடல் வளமும் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாங்க. ஒரு பெரிய சைஸில் ஒரு ஜெர்சி மாடெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டெல்லாம் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 3ஆம் ஈத்து மாடு, பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 20 லிட்டருக்கு மேலே கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து நல்ல ஜெர்சி கிராஸ் ப்ரீடில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு தாங்க. மாட்டோட சைஸில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. மடி வளத்துலையோ காம்பு வளத்துலையோ குறை கிடையாது. சுழித்தவறு எதுவுமே வந்து கிடையாதுங்க. தண்ணி தீவனம்னு சொல்லிட்டு எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும். ஒரு பெரிய சைஸில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடுகள் தான் எல்லாமே. எல்லா மாடுகளுமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கம்பட்டியில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் மாடு வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகளில் உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் எதாக இருந்தாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்து விலையை கேட்டு ஃபுல் டீட்டெயில்ஸையும் செக் பண்ணி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நான் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து பத்தலை அப்படின்ற பட்சத்தில் விற்பனையாளர் எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லியே மாட்டை வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா கால் பண்ணி பேசுங்க. உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு வந்து சேனலில் போனோம்னா நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட விற்பனை பதிவை ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம்.